சொல்லுங்க, ஒரு கிறிஸ்டியன் சிலை வழிபாடு செய்வாரா? ஈவன் கிறிஸ்டியானிட்டிலே அது அலோவ் கிடையாது. முஸ்லீம்ல கம்ப்ளீட்டா அலோவ் கிடையாது. அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த மாடு மேல போடும்போது அது கத்துறது மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துச்சு. நீ அல்லாவுக்காக, இறைவனுக்காக தான் துறவரம் இருக்கன்னு சொல்ற, அதுலயாவது உண்மையா இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். ஜீசஸ் அவர்கள் இறைவனை எப்படி வணங்கினாரு, சிலை வழிபாட்டுல எதுவும் ஈடுபட்டாரா, இது குறித்து குர்ஆன் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? இம்ரானின் குடும்பம் எல்லாருமே அல்லாஹ்வை வழிபட்டவங்களாதான் இருக்காங்க. எப்படியும் மூசா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து வந்த ஒரு கூட்டம் பனி இஸ்ரவேல் கூட்டம் அல்லாஹ்வை மட்டும் வழிபட்ட கூட்டமாக இருந்தது. அதுல அந்த கூட்டத்துல இருந்து வந்தவங்க தான் இவங்க ரைச்சியஸ் பீப்புள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க சாலிஹா இருந்தாங்க, அவங்க நேர் வழியில இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப குர்ஆன்லயே அப்படி சொல்லும் போது அல்லாஹ்வை தான் அவங்க பின்பற்றினாங்க, ஒரு இறைவனை தான் பின்பற்றினாங்க. சோ அப்ப சிலை வழிபாட்டுல இயேசு ஈடுபடல கிடையாது. சிலை வழிபாடு கிறிஸ்டியன் எப்படி பண்ண முடியும்? சொல்லுங்க, ஒரு கிறிஸ்டியன் சிலை வழிபாடு செய்வாரா? சிலை வழிபாடு அப்படின்றதே ஈவன் கிறிஸ்டியானிட்டிலே அது அலோவ் கிடையாது. முஸ்லீம்ல கம்ப்ளீட்டா அலோவ் கிடையாது. ஏன்னா காபால சிலை வழிபாடு இருந்தது. எப்பன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைடன்ஸ் வரும்போது அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அங்க இருக்க சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சாங்க. லாத்து உஸ்ஸா அப்படின்னு நல்ல மனிதர்களோட சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க, உடைச்சாங்க. அது கூட இருந்தது யாரு அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை, ஆபிரகாமுடைய சிலை இருந்தது. அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையும் இருந்ததாக சொல்லப்படுது. இப்ப இது எல்லாத்தையும் தகர்த்து கொண்டு வந்தாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ சிலை வழிபாடு அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்ப கூட நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உருவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ குரோம்ல போட்டா ஏதோ உருவம் எல்லாம் கட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீங்க அதோட ஸ்கிரிப்சர்ஸோ பிக்சர்ஸோ சிலைகளோ பார்க்கவே முடியாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா அவங்க சிலையை வடிச்சுட்டு அவங்க தெய்வமாக்கிடுவாங்க, கிறிஸ்டியன் பண்ண மாதிரி. அதனால என்ன படமாவோ இல்ல சிலையாவோ வடிக்காதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ட்ரெஸ் போட்டாங்க, எப்படி ஹேர் இருந்துச்சு, அவங்க எப்படி பிசிக் இருந்தது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ தட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பியர்ட் வைக்கிறதா இருக்கட்டும், லாங் ஹேர் வைக்கிறதா இருக்கட்டும், ஒயிட் ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், நல்ல பிசிக்கை டெவலப் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி பின்பற்றிட்டு வருவாங்க முஸ்லிம்ஸ். சிலை வழிபாடு அப்படின்னு அவங்களும் இல்ல, அதுக்கப்புறமும் இல்ல, எப்பவுமே இல்ல. சாமிரி அப்படின்ற ஒருத்தன் ஒரு மாடை எல்லா தனிமங்கள்னாலையும் இப்ப தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் போட்டு ஒரு மாடை சரி பண்றாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, வேதத்தை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. 40 நாள் பயணத்துக்கு போயிருக்கும் போது எங்க போயிருப்பாங்க? மோஸ்ட் ப்ராபபிளி வானத்துக்கு போயிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தியானம் செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருக்க ஒரு மனிதன் என்ன செய்யறான்னா, ஒரு மாடை உருவாக்குறான். அந்த மாடுக்கு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஏஞ்சலோட தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு போனதை பார்த்தான். அந்த மனிதன் பார்த்ததாக சொல்லப்படுது. அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்துட்டு இந்த மாடு மேல போடும்போது அது கத்துறது மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப வரையும் பனி இஸ்ரவேல் கூட்டம் நிறைய அதிசயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. மோசஸ் என்னென்ன அதிசயம் பண்ணாரு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஒரு குச்சிய பாம்பா மாத்தினாரு, தன்னோட கைய வெள்ளியா மாத்தினாரு, நிறைய ஃபிரௌனுக்கு சோதனை வந்தது, எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாரு. ஒரு கம்பை வச்சு அடிக்கும் போது மலை பிளந்து அதுல இருந்து தண்ணீர் ஊற்று வந்தது. இவ்வளவு அதிசயம் பார்த்த மக்கள் வெறும் மாடு கத்துனதை வச்சு இந்த மாடுதான் இறைவன் வழிபட ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப இருந்தே சிலை வழிபாடு வந்துட்டு இருந்தது. ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட இறைவன் ஒரு இறைவன் தான், அவனை வழிபடுங்க, அவன் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுங்க அப்படின்றதுதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், குறிப்பா சொன்ன விஷயம் என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. சோ சிலையோ மனிதனோ இல்ல தூதரோ யாரையும் வழிபடக்கூடாது, அவன் ஒருவன் தான். அந்த சுப்ரீம் எனர்ஜியை நம்புங்க, அவன் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. துறவரம், அதாவது இறைப்பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தல் அப்படின்றதை எடுத்துக்கலாம். கிறிஸ்டியன் இதுல ஃபாதர் இருப்பாரு, சிஸ்டர் இருப்பாங்க. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திருமணம் செய்து கொள்ளாமல் இறைப்பணிக்காக அர்ப்பணிப்பு செய்வாங்க. கிறிஸ்தவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணிகள்ல ஃபாதர் சிஸ்டர்ஸுங்க ஈடுபடுவாங்க. அதே வேளையில இங்க இஸ்லாம்ல பார்க்கும் பொழுது இவர்கள் பாத்தீங்கன்னா இறைப்பணியை மேற்கொள்வாங்க, ஆண்களும் மேற்கொள்வாங்க, பெண்களும் மேற்கொள்வாங்க. ஆனால் இங்க திருமணம் செய்து கொள்வாங்க. இப்ப இந்த திருமணம் இவர்களை செய்து கொண்டு இறைப்பணியை மேற்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு சிறப்பாக பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாக 4 திருமணம் செய்வதற்கு கூட அனுமதி இருக்கு. சோ இந்த இறைப்பணி, இந்த துறவர பணி, இதை குர்ஆன்ல என்னென்ன மாதிரியாக விவரிச்சு சொல்லப்பட்டிருக்கு, இது குறித்த நெறிமுறைகள் என்னென்ன கூறப்பட்டிருக்கு?
ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வழிபாடு முறைகள் அப்படின்றது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, பெரிய வேறுபாடு இருக்கு. பெரிய வேறுபாடுலாம் பெருசா இருக்காது. இப்ப வந்து இஸ்லாத்துக்கு நோன்பு கடமையாக்கப்படுதுன்னா நீங்க நோன்பு இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகத்துக்கு எப்படி வந்து நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கி இருக்கு, நான் அதனால நோன்பு வைங்க அப்படின்னு. இப்போ ரமதான் வரப்போகுது இல்லையா, சோ நோன்பு இருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி கிறிஸ்டியன்ஸும் நோன்பு இருப்பாங்க தெரியுமில்ல, அவங்க 40 நாள் நோன்பு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவல் கிறிஸ்டியானிட்டி பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஹிஸ்டரி கொஞ்சம் படிக்கணும். நிறைய பேர் இப்போ வந்து நிறைய இருக்கிறதே எனக்கு ஹிஸ்டரி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு வாழ்வாங்க. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு பேச போனோம், ஹிஸ்டரி பத்தி சொல்ல போனோம்னா நல்லா வந்து கதை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்க எடுத்து படிச்சாதான் இருக்கிறது எல்லாமே தெரியும். வேதக்காரர்கள்னு ஃபாலோ பண்ணும், வேதத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறோம், வேதத்தை படிக்கிறோம். ஈவன் நிறைய வேதத்தை படிக்கிறவங்க கூட இதுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் குர்ஆன்ல நீ யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற வசனம் வந்து திரும்ப திரும்ப இருக்கும். குர்ஆனை படிச்சா சும்மா லிட்டரலா படிச்சுட்டு போகல, அதுல இருக்க எல்லா விளக்கத்தையும் படிச்சு அதன்படி ஃபாலோ பண்ணும். ஆனா இப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேதத்தை படிப்பாங்க, பட் அதை வந்து ஃபாலோ பண்றதோ சரி, அதை புரிஞ்சுக்கிறதோ அதுல என்ன இருக்குன்னு சிந்திக்கிறதோ அதுல வந்து நிறைய டிராபேக் இருக்கும். நோன்பு அவங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. தோராலையும் இருக்கு நோன்பு. அதே மாதிரி தொழுகையும் இருக்கு. இப்பதான் சொல்லி பார்த்தோமே, சலாத்த ஜக்காத்த, சொலாவும் இருக்கு, ஜக்காத்தும் இருக்கு. சோ இது எல்லாமே அவங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. இப்போ நீங்க இப்போ இருக்கக்கூடிய இது கூட எடுத்துக்கலாமே, கிறிஸ்டியன்ஸ் எப்படி ப்ரே பண்ணுவாங்க? இப்ப சர்ச்சுக்கு முன்னாடி போயிட்டு தனியா ஒரு ரூம் இருக்கும், அவங்க வந்து போய் உட்காந்து முட்டி போட்ட நிலைமையில அவங்க வந்து கை ரெண்டையும் மடக்கி கேட்கறத பார்ப்போம். இதே மாதிரிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அவங்க வந்து தாழ்ந்த குரல்ல இறைவனை அழைச்சாங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஹம்பிளா அவங்க வந்து அழைச்சாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் பாத்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் தனியா அமைதியா அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒண்ணு பள்ளியில பார்க்கும்போது கூட்டமா இருக்கும், அவங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும், சுஜூ செய்யறது, அப்புறம் அவங்க எழுந்து உட்கார்றது. சோ இது எல்லாமே அது ரிலேட்டடா இருக்கிறது தான். சில மாற்றங்கள் வந்தனாலதான் இன்னமும் வந்து அந்த அந்த வழிமுறைகள்ல நிறைய மாற்றம் இருந்தது தவிர, ஆனா அதுலயும் அதோட சாயலை நம்மளால பார்க்க முடியுது இல்ல. சோ வழிபாடு முறைகள் வந்து பெரும்பாலும் மாறாததுதான், அதுல இருக்கிற விஷயங்கள் தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ திருமணம் அப்படின்னு வரும்போது முன்னாடி ஆமா இருந்தாங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும்போது கூட அவங்க இறைவனுக்காக கொடுக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்றது மாதிரி இருந்தது. இப்போ ஒரு தூதர் இறக்கப்படுறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, அந்தந்த சமூகத்துக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுக்கறதா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கடுத்து வந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்படல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடுத்த தூதருக்கு இல்ல. சோ இப்போ வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ஒரு டைப் ஆஃப் இருப்பாங்க. இப்போ ஆது சமூகம் எடுத்துக்கிறோம், ஆது சமூகத்தை மொத்தமா அல்லாஹ் அழிச்சதாக சொல்லிக்காரங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த், அவங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்பட்டது. அவங்க மலைகளை வந்து கையாலே குடைஞ்சு அதுல வாழ்றவங்க, அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க. ஆனா இப்போ நம்ம அப்படி இருக்கோமா? இல்ல. சோ அவங்களுக்கு வேற டைப் ஆஃப் ரூல்ஸ், நமக்கு வேற டைப் ஆஃப் ரூல்ஸ். சோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி தரதுக்காக தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், நான் வந்து துறவரத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. என்ன கேட்கிறான்னா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி கேட்கிறான், என்ன கேட்கிறான்னா, சரி நீ அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக தான் துறவரம் இருக்கன்னு சொல்ற, அதுலயாவது உண்மையா இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். சோ இப்போ வந்து அதுக்கு அந்த வார்த்தைக்கான ஃபேக்டை நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து கேரளால பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நன்னோ ஃபாதரோ நிறைய இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து நிறைய கேஸ் இன்வால்வ் ஆகுறது அதுலதான் இருக்கு. அவங்க வந்து கொலை செய்யறதா இருக்கட்டும், இல்ல வந்து தவறான உறவுல இருக்கட்டும், நிறைய கேஸ். இதுவே ஃபேக்ட், இதை மறுக்கவே முடியாது. இப்போ இந்தியாலயும் வந்து நிறைய, தமிழ்நாட்டிலயும் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்போ இதுக்காக தான் அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான், நீ வந்து இறைவனுக்காக தான் உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற, அதுலயாவது நீ உண்மையா இருக்கியா அப்படின்னா, நீ அதையாவது கரெக்டா ஃபாலோ பண்றியா, அதுலயும் வந்து இவ்வளவு மாறுபாடு செய்யற அப்படின்னு சொல்றான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சுன்னத் என்ன சுன்னத் அப்படின்னா, நான் திருமணம் செஞ்சிருக்கேன், நீங்களும் திருமணம் செய்யுங்க. திருமணம் செய்யறது பாதி தீனை பூர்த்தி செஞ்சதுக்கு சமம். ஒரு மனிதன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இறை வழிபாடுல பாதியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா திருமணம் செஞ்சு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இறைவனை வழிபடுறதா கிரிட்டிக்கலான பாயிண்ட். அதை நீ செய்யணும், இறைவனுக்கு அப்பையும் வழிபடணும் அப்படின்றத வந்து அல்லாஹ் சொல்றான். சோ மனிதனை படைத்ததுக்கான நோக்கமே இனப்பெருக்கம் செய்யறதுக்காகவும் உறவுல ஈடுபடுறதுக்காகவும். அப்ப அந்த நோக்கத்தை பிரேக் பண்ணி நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ உன் குடும்பத்துல சந்தோஷமா இரு, இறைவனையும் வழிபடு அப்படின்றத வந்து அல்லாஹ்வும் அனுமதிச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து போதிச்சிருக்காங்க. இப்ப வந்து குர்ஆன்ல இருக்கு 4 மனைவிகள் வர, அதாவது 4 திருமணம் வர செஞ்சுக்கலாம் அப்படின்னு. சோ ஒரு குர்ஆன்ல இருக்க விஷயத்த யாரும் வந்து நடக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு முற்போக்கு பேசினாலும் சரி, இன்னும் டீப்பா உட்கார்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா, லாஜிக்ஸ் எல்லாம் சிந்திச்சு பார்த்தா தெரியும் அது எவ்வளவு வந்து ஃபேக்ட் ஆனது, இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது எவ்வளவு வந்து தேவையானது அப்படின்றது. ஏன்னா பெண்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போகும். இன்னும் பிற்காலத்துல வந்து ஒரு ஆணுக்கு 50 பெண்கள், 50,000 பெண்கள், அந்த அளவு எண்ணிக்கை வந்து வரும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை திருமணம் செஞ்சுக்க முடியும் ஒரு ஆண்?
ஒரு ஆண் ஒரு திருமணம் தான் செஞ்சுக்க முடியும்னா மற்ற எல்லா பெண்களும் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த காலத்துக்கும் சரி எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான் இந்த குர்ஆன். அப்போ ஒரு ஆண் வந்து 4 திருமணம் வரை செய்யலாம். ஸோ அதை மறக்க முடியாது. ஆனா இப்போ இருக்க முஸ்லிம்ஸ் நீங்க பாருங்க, எல்லாரும் 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே இந்த சமூகத்துக்கு எப்படி ஒத்து போகுதோ, ஏன்னா அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு திருமணம் அதோட முடியுதா அதோட முடிச்சுக்கோங்க, இல்ல உங்களுக்கு சக்தி இருக்கு, உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குன்னா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்றத ரசூல் சொல்றாங்க. ஸோ திருமணம் செஞ்சு அப்போ இறை வழிபாட்டுல இருக்கணும். திருமணம் செய்யறதும் ஒரு இறை வழிபாடை பூர்த்தி செய்யறதுக்கு சமம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி நம்ம சேனலுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.